ஓம் நம சிவாய மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது தியான முறை. என்ன தியானம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த காமன் இருக்கான்ட, அவனை தான் ஜெயிக்கவே முடியாது யாராலையும். மற்ற எல்லாரையும் ஜெயிச்சிருவாங்க. அதுக்குன்னு நேரம் ஒதுக்கிடலாம், என்ன சகலத்தையும் ஜெயிச்சிடலாம். ஆனால் காமனை மட்டும் கொஞ்சம் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எப்படி அவனை ஜெயிக்கிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எல்லா பேருமே தவநிலையில் எல்லாத்தையும் கடந்து போயிடுவாங்க. காமத்தை அடக்குவது கடினம், அதை எரித்து சாம்பலாக்குவது எளிமை. அது எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம பேசுவோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நெருப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லோரும் அறிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த நெருப்பை சிறுக சிறுக பெரிதாக்கி ஒரு பேரொளியாக்கி அதை சரியான முறையில் மூலாதாரத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மூலாதாரம் அக்கனி பிளம்பாக மாறி எரிஞ்சு சாம்பலாகி வாயில் திறக்கும்போது என அந்த இடத்துல ஏற்பட்டக்கூடிய அந்த வெப்பத்தின் காரணமாக அங்கிருந்த விந்து பையிலிருந்த விந்தாகப்பட்டது தலைக்கு ஏறும். ஏன்னா அங்கே எதுவுமே தங்காது. உங்களோட உடல் மெலியும், உடல் வற்றும், சகலமும் சுருங்க ஆரம்பிக்கும். பயம் வரும். பயம்னா கொஞ்சம் நஞ்ச பயம் கிடையாது. ஏன்னா அவ்வளவுதான், பூமியே 2-3 இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பயம் வரும். பிரளயம் வந்துருச்சு, இதுக்கடுத்து நாம் பழப்பமா, ஐயோ உலகமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் தெரியும். எப்போ அந்த மூலாதாரம் திறக்குதோ அப்போ அங்கே ஒரு அதிசயம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். முதல் நாளே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே தெரிய வரும். அப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு சக்தி. இதை எப்படி தியானிக்கிறது அப்படின்னு இல்லை, நம்மளோட புருவ மையத்தில் வெள்ளொலிய 2 கண்கள், புருவ மையம், இது 3ஐயும் சேர்த்து அந்த வெள்ளொலியை கன்றுப்பைங்க. அந்த வெள்ளொலியை சரியாக நம்ம அண்ணாக்கு நேர மேல் நோக்கி நம்ம புருவ மையத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளொலி பிரகாசமாக குவிஞ்சு அப்படியே எரியும். அண்ணாக்குக்கு கீழே பார்த்து அப்படியே மூலாதாரத்தை விட்டு கவனிச்சிங்கன்னா புருவ மையம், நாக்கு அடி, ஏன்னா திரும்ப மூலாதாரம். மூலாதாரம் நம்மளோட பிறப்புறுப்புக்கு சற்று மேலே ஏன்னா பின்புறத்தில் இருக்குது. அந்த இடத்த உற்று கவனிக்கும் பொழுது சரியாக அந்த நெருப்பாகப்பட்டது எலும்பின் ஊடே மேலிருந்து கீழாக இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நம்ம நாக்கு இருக்குல்ல, நாக்கு வழியாக ஏதோ மேலேருந்து கீழே ஓடுற மாதிரி ஒரு அதிர்வலை தெரியும் நாக்கில். அந்த மாதிரி ஓடும் பொழுது தான் ஏன்னா இந்த விந்தாகப்பட்டது மேலே ஏறி திரும்ப வலியும் போது தான் அமிர்தம் சுரக்கும். இதான் எல்லாரும் அமிர்தம் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அமிர்தம் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமிர்தமாகப்பட்டது சுரக்கும் நேரத்தில் அக்னி ஆகப்பட்டது தண்டோடத்தை தொலைச்சி உள்பக்கமாக அடியில் போய் மூலாதாரத்தில் எலும்புல அந்த வெப்பத்தை அதிகமாக கொடுக்கையில் அதிக வெப்பத்தினால அந்த மூலாதார எலும்பு தீஞ்சு போகிற வாசனையும் வரும். சரியாக செஞ்சால் கண்டிப்பான முறையில் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பை வாதம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? தியானம் மட்டும் செஞ்சால் திறக்காது, உடம்பை வாதமும் செய்யணும். ஏன்னா வாதம்னா அதனுடைய நிலையை மாற்றக்கூடியது. பொதுவாக ஒரு பொருளை எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் அந்த நெருப்பில் நின்று ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொண்டு வரணும். இது ஒரு பெரிய தன்மை. ஏன்னா நிறைய கஷ்டப்படணும். ஒரு நாள் உட்காந்து அது சரியாகுமான்னா குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாளாவது உட்காந்து பொறுமையாக செய்ய செய்ய உடலுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது சரி வராது.
ஒரு எலும்பு எரிய வந்து 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பாடம் எடுத்துருக்கேன். அப்போது இவ்வளவு வெப்பத்தை எங்கே கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னில பிரம்ம கர்ப்பம்னு ஒன்று இருக்குது. என்ன கர்ப்பம்? பிரம்ம கர்ப்பம். என்ன, சிவபெருமானுக்கு அதுதான் பேரே. அந்த பிரம்ம கர்ப்பத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடும் பொழுது என்ன, தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டு வர 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 நம்ம உடம்புல வெப்பம் மிகுதியாகும், காரம் மிகுதியாகும். என்ன, நம்ம உடம்புலையே வந்து அங்கங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி காட்டும். ஏன்னா அந்தளவுக்கு காரம் இருக்கும். 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும்போது எதுக்கு வந்து எவனாவது உட்காருவானா? உட்காரவே முடியாது. எதுக்கு எவனுமே உட்கார முடியாது. யாராவது நம்ம உங்கள் பக்கத்தில் வந்தாலும் கூட என்ன இவ்வளோ வெப்பமாக இருக்குது அப்படின்ட்டு தள்ளி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கொடுமையான வெப்பமாக இருக்கும். ஏன்னா அந்த வெப்பத்தை கடந்து என்ன நிதானமாக உங்களோட அந்த மூலாதாரத்தை உற்று பார்த்தீங்கன்னா மூலாதார மையம் தெரியும். ஏன்னா இதழ்கள் விரிந்து ஏன்னா அந்த விநாயகர் பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கமலம் தெரியும். அவரை விநாயகர்னு நான் சொல்கிறேன். அவரை எப்படி வேணாலும் நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கூப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். அதான் மூலாதாரம். சரியா? நம்ம அதாவது என்னுடைய முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா அதில் வந்து கிறிஸ்தவர்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம், ஒரு முஸ்லீம்களும் பார்க்கலாம், ஒரு புத்திஸ்ட்டும் பார்க்கலாம். அப்படி இருக்கும்பொழுது ஆன்மீகம்ங்கிறது எல்லா மதத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு நேர்கோட்டில் தான் இருக்குது. ஆனால் அதை எப்படி பார்க்குறாங்கன்றதுல தானே செய்தி இருக்குது. அதனால் அவங்கவுங்க பார்வைக்கு தக்கன அவங்கவுங்க பார்த்துக்கணும். எனக்கு அது விநாயகர் பெருமான், அவருடைய ஆதாரம். அதை பார்க்கும் பொழுது அந்த மெல்லிய வர்ணத்தோட அவ்வளவு அழகா தெளிவாக இதழ்கள் விரிய விநாயகர் பெருமான் வீற்றிருப்பார். அந்த இடத்துக்கு பேர் அகாரம். அதாவது பூமியில் ஏற்படக்கூடிய நெருப்பு உண்டாகும். இதுதான் உயிர் நெருப்பு. உயிர் நெருப்பு. அப்போ இந்த உயிர் நெருப்பு சிறுக சிறுக எரிஞ்சு ஏன்னா உயிர் வந்து அந்த நெருப்பாகப்பட்டது பெருகும்பொழுது தான் உடம்பை வளர்க்கும் உபயமறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னார்ல மகான். அந்த வாக்குக்கு தக்கன இந்த உயிராகப்பட்டது பெருகும். ஏன்னா அந்த ஒளி பெருக பெருக உடம்புல உயிர் பெருகும். அப்படின்னும் போது உயிர் பலமாக மாறிடும். உடம்பு பலம் இல்லாமல் போகும், அது வேறு விஷயம். ஆனால் உயிர் பலமாக மாறிடும். இரண்டும் சமமாகும் சமயத்தில் அப்போ கிடைக்கக்கூடிய சத்தே சித்தி சகலமும் அதிகம். சரி, இதுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, இதுல எல்லாம் கட்டுப்பாடுகள் உண்டு. நல்ல நெய் ஊற்றி சாப்பிடணும். இந்த சமயத்தில் நாங்கள்லாம் வந்து காரம் செறிவூட்டப்பட்ட உணவுகளை சாப்பிட்டோம். ஒன்றும் இல்லை, ஒரு அவல் இருக்குல்ல, அவல், அது விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. அந்த அவலை எடுத்து ஏன்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோமே, அப்படியே கொஞ்சமாக நெய்யை ஊற்றி 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அப்படியே லேசாக வதக்கி நல்லா கருகி அந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வெந்து இருக்கிற சமயத்தில் அப்படியே அந்த அவலை கொட்டி ஏன்னா அது கூட 2 மிளகையும் சேர்த்து போட்டு பொரித்து அப்படியே எடுத்து ஒரு ஏனத்தில் வச்சுக்கிட்டு காலையில் அதிகாலை நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கும் பொழுது உமிழ் நீராகப்பட்டது நிறைய சுரக்கும். காரம் அப்படியே தொண்டையை பிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல காரம் இருக்கும். ஏன்னா அந்த காரமாகப்பட்டது நேரடியாக நம்ம மூலாதாரத்தை நோக்கி போகும். விநாயகர் பெருமானுக்கு பிடித்த உணவு எது? அவல். அதனால தான் விநாயகர் பெருமானுக்கு அவல் படைச்சாங்க. ஏன் ஒரு உணவை இறைவனுக்கு படைக்கிறாங்கன்றதுல முதற்கொண்டு செய்தி உள்ளது. அதே நேரத்தில் மூலாதாரம் திறந்த பின்னாடி மோதகம், கொலக்கட்டை, இது மாதிரி அவியல் பாண்டங்கள் சாப்பிடணும். சாப்பிடாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட உடல்நிலை நாளுக்கு நாள் கொஞ்சம் மோசமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? நான் இந்த பதிவை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, தவம் செய்ய தொடங்க வேண்டிய மாதம் இந்த மாதம். தவம் செய்ய தொடங்க வேண்டிய மாதம் இந்த மாதம்.
ஏன்னா அதனால் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு உங்களோட தவத்தை தொடங்குங்க. இந்த மாதத்துலேருந்து தொடங்கும் பொழுது நல்ல சிறப்பாக அமையும் நான் நம்புகிறேன். என்ன இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்ல பலன்களை கண்டவர்கள் தயவு செய்து வந்து நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தவமெல்லாம் பண்ணால் என்ன ஆகுன்றதை பற்றி அடுத்து நாம் பார்ப்போம். ஏன்னா மக்கள் எல்லோரும் இறைவனோடு இறைவனாக கலக்க என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் கைலாயம் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் அதுக்காக உழைக்கிறவங்க ரொம்ப கம்மி அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். சரியா? ஓம் நம சிவாய. குருவாழ்வு, குருநாதன் தாழ்வாழ்வு, குருவே துணை. சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான செய்தியாக தானே, ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன தியானத்தை நீங்கள் சரியாக செஞ்சீங்கனாலே போதும். மன்மதன் அடங்கி போவான். காமம் மற்று என்ன ஒரு உடம்பே கைலாய தேகமாக மாறும். ஏன்னா சரியான முறையில் இந்த செயல்பாடு நடந்து முடிஞ்சால் உங்களுக்கு சட்டை கழலும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பாம்பு எப்படி சட்டை கழட்டும், அது மாதிரி உங்கள் உடம்புல சட்டை கழலும். இதெல்லாம் மெய் அனுபவித்து உணருங்கள். ஓம் நம சிவாய.